Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். மாநிலத்துல மன்னிப்பு கேட்டாதான் அவங்க படத்தை ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி சிவராஜ் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சார்? இன்னொன்று அவர் பேசுனதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு அவர் கன்னட சிரமப்படுத்தணும் அல்லது கன்னடர்களை மட்டம் தட்டணும் அப்படின்லாம் அவர் நினச்சி பேசவே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா கமல்ஹாசன் அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் பேசினார். அதனால் அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது தப்பு. அப்படி சொல்கிறவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க வெளிப்படையாக இதை நான் தான் இதை சொல்கிறேன்னு சொன்னான்னாக்கா தூக்கி உள்ள கரைக்கலாம் அவனுங்களெல்லாம். இல்லை, அரசியல் பக்கத்துக்கு இப்போ திருப்ப முடியாது. அப்படியே திருப்பினாலும் ஒன்றும் அதில் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக அவர் அரசியலுக்கு தலைவனாகட்டும், அதுக்கு வழிவிடுறன்னு தான் கமல்ஹாசனே சொல்கிறார். சிம்புக்கு இயல்பாகவே அந்த ரசிகர் கூட்டம் அதிகம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவர் சாதிச்சு முடிச்சிட்டாரு. இன்னும் கூட அவர் அந்த வேகத்தோடே பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதான் சிம்பு அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. இந்த ஓடிடின்ற கான்செப்டை நம்ம இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம். ஆனால் இந்த ஓடிடின்னா என்னன்னு தெரியாத காலத்துலேயே ஓடிடியை கொண்டு வந்தவர் யாருன்னா கமல்ஹாசன் தான். தன்னுடைய படம் விஸ்வரூபம் படத்தை பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறேன் அந்த படத்தை, தேட்டர் ரிலீஸை விட நான் ஓடிடிக்கே டைரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு ஆடி போயிட்டாங்க அத்தனை பேரும். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஆண்டில் வெளியான படங்களிலேயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். நீங்கள் வசூல் அந்த சைஸ் ஆஃப் கலெக்ஷன் இருக்குல்ல, 300 கோடி 400 கோடி 100 கோடி, இந்த சைஸ் ஆஃப் கலெக்ஷனை விட்டுருங்க. அவங்க எடுத்தாங்கல்ல பட்ஜெட், படம் எடுத்தாங்கல்ல, அந்த பட்ஜெட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு 5 கோடி இல்லை 10 கோடிக்குள்ளே எடுத்த படம் தான். அந்த படத்தில் நடித்த சசிகுமார் ஃபங்க்ஷன்லேயே சொல்கிறார், 1 கோடி ரூபாய் அதிகமாக செலவு பண்ணால் எனக்கு மனசு பக்கு பக்குன்னு, ஏன்டா அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நான் தடுத்து அவங்கள. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் சங்கர் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ப்ரமோஷனுக்காக கர்நாடகா போயிருந்தாரு. அங்கே போயிட்டு தமிழ்ல இருந்து தான் கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொழி சர்ச்சையை உருவாக்கியிருக்காரு. இதனால அவரோட பட பேனர்கள் எல்லாமே கிழிக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாநிலத்தில் மன்னிப்பு கேட்டாதான் அவங்க படத்தை ஓட வைப்போம் அப்படின்ற மாதிரி சிவராஜ் அவர்கள் பேசியிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சார்? இல்லை, அதில் கமல்ஹாசன் தப்பாக ஏதாவது பேசி அதுக்கு மன்னிப்பு கேட்கணுன்னா பரவாயில்ல. அவர் சரியானதை பேசியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. ஒரு வரலாறு, அவர் பேசியிருக்கிறது வரலாற்று உண்மை. இன்னொன்று, அவர் பேசுனதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. எந்த ஒரு அவர் கன்னட சிரமப்படுத்தணும் அல்லது கன்னடர்களை மட்டம் தட்டணும் அப்படின்லாம் அவர் நினச்சி பேசவே இல்லை. உண்மையை சொல்லணுன்னா கமல்ஹாசன் அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் பேசினார். என்ன பேசினார்? அதில் உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்கிறார். இந்த தமிழேன்னு நான் சொல்கிறேன்னே, இதில் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவும் சேரும்னு சொல்கிறார். எப்படி சேருன்னா, இந்த தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம். அதனால் நான் உயிரே உறவே தமிழேன்னு சொல்லும்போது இந்த அன்பு, இந்த பாசம் அனைத்தும் அவங்களுக்கும் சேரும், அவங்களுக்கும் இதில் நான் பங்கு தரேன் அப்படின்னு தான் கமல்ஹாசன் சொல்கிறார். அந்த மேடையிலே அப்படி தான் அவர் பேசுகிறார். நான் உன்னை பெருமையாக நினைக்கிறேன்டான்னு சொன்னால், இல்லை என்னை அப்படியெல்லாம் நீ நினைக்காத, நான் மட்டமானவன் தான் அப்படின்னு அவன் சொன்னால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்குது. அதனால் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் கேட்கவும் மாட்டார். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர். நான் ஒன்றும் தப்பாக பேசலை, நான் உனக்கு அன்பை கொடுக்குறேன், என்னோடய அன்பை தருகிறேன்னு சொன்னேன், அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறியா? அப்படிலாம் கேட்க முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது தப்பு. அப்படி சொல்கிறவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க வெளிப்படையாக இதை நான் தான் இதை சொல்கிறேன்னு சொன்னான்னாக்கா தூக்கி உள்ள கரைக்கலாம் அவனுங்களெல்லாம். அதனால் வெளியாகிறதுக்கான தடைன்னு எதுவும் கிடையாது. ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தேட்டருக்காரங்க பயந்தால் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் கமல்ஹாசன் அதுக்காகலாம் பயப்பட மாட்டார். பரவாயில்ல, நீ ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்ல, என் படத்தை தமிழ்நாட்டிலேருந்து பாருங்கடான்னு சொல்லி விடுவார். கமல் அந்த மாதிரி ஆள் தான். மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் நாயகனுக்கு அப்புறம் கமல் சார் இப்போ தான் தக் லைஃப் படத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருக்காரு. இது நாயகன் பார்ட் 2 மாதிரி இருக்குமா சார், இல்லை அதை விட வேற கோணத்தில் இருக்குமா? இல்லை, இது நாயகனோட நாயகனுக்கு இதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறார் டைரக்டர். படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நாயகனுடைய பாதிப்பு நமக்கும் தெரியுது. அதோட தொடர்ச்சியாக கூட அந்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படி தான் பார்க்குறோம். அந்த கமல் சிம்பு அவங்க சிம்பு சின்ன வயதில் இருக்கும்போது கமல் எடுத்து வளர்க்குற மாதிரி வர்ற அந்த காட்சி, பெரிதான பிறகு நீ நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்கிறாரு அந்த காட்சி, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அது நாயகனோட ஒரு தொடர்ச்சியான ஒரு வருஷம் தான் தெரியுது. கமல் அவர்களை மீறிய ரசிகர்கள் கூட்டம் வந்து சிம்புவுக்கு உருவாகி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் பேசும்போது அவங்க கத்துன சவுண்டுக்கு சிம்பு அவர்கள் கையாப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறுத்துனாங்களே. ஸோ இதனால கமல் அவர்களுக்கு வந்து சிம்பு மேலே தலைவனாக வரணுன்ற அளவுக்கு இருக்குல்ல சார், இது அரசியல் பக்கத்துக்கு திருப்புறாங்களா? இல்லை, அரசியல் பக்கத்துக்கு இப்போ திருப்ப முடியாது. அப்படியே திருப்பினாலும் ஒன்றும் அதில் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக வந்து அவர் அரசியலுக்கு வந்து தலைவனாகட்டும், அதுக்கு வழிவிடுறன்னு தான் கமல்ஹாசனே சொல்கிறாரு. சிம்புக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த ரசிகர் கூட்டம் அதிகம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு தலைமுறையே வந்து அவர் கூட சேர்ந்து வளர்கிறாங்க அவங்க. அதனால் வந்து இயல்பாகவே அவர்களுக்கு சிம்பு மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம் வந்து இருக்குது. அந்த கூட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ. அதை தான் நம்ம அன்றைக்கி ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தோம். இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அவர் அரசியலுக்கு வர்றதோ அல்லது சமூகத்துக்கு ஏதாவது செய்கிறதா இருந்தால் அவர் தாராளமாக செய்யலாம். அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம், நான் வழிகாட்டுறேன், வாடா தம்பின்னு அவர் கூப்பிடுறாரு. சிம்பு அவர்களும் கமல் அவர்களும் சின்ன வயசு நடிகர்களில் இருந்து தான் இப்போ நடிகர்கள் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையாக என்ன பார்க்குறீங்க சார்? ஒற்றுமைன்னு இல்லை, ரெண்டு பேருமே வந்து 5 வயதிலேயே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பு வந்து இன்னும் கூட குழந்தையா இருக்கும்போதே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒன்று. இன்னொன்று வந்து இருவருக்குமே வந்து பல துறைகளில் ஆர்வம் உண்டு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிப்பு மட்டும் இல்லை. இப்போ கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டால் அவர் வெறும் நடிகர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மிகச்சிறந்த டெக்னீஷியன், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். இசையை பற்றி அவருக்கு அவ்வளோ ஆழமான அறிவு உண்டு. பாட்டு எழுதுவார், அவரே வந்து பாடுவார். அவருக்கு தெரியாதுன்னு ஏதாவது இருக்கான்னா இல்லை, அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரும் கூட, நல்ல கேமராமேன். இவ்வளவும் வந்து அவருக்கு அத்துப்படி. அதாவது சும்மா பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து நல்ல அறிவு மிக்க ஒரு கலைஞர் கமல்ஹாசன். இந்த பக்கம் பார்த்தா சிம்புவுக்கும் கிட்டத்தட்ட அதே குவாலிட்டிஸ் உண்டு. நடிகர், பாடகர், பாட்டு எழுதுவார், இசையமைப்பார், கேமராவை ஹேண்டில் பண்ணுவார், ஒரு டைரக்டரும் கூட. ஸோ இப்படி இருவரையும் நீங்கள் அந்த தளத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா சமமாக தான் நிற்கிறாங்க. சமம்னா கமல் சாதனைகள் வேறு. கமல் செஞ்ச சாதனை வந்து நடிப்புலையும் சரி, திரையிலும் சரி, கமல் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். சிம்பு வந்து அப்படி தான், அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர். இன்னும் அவருக்கு எதிர்காலம் நிறைய இருக்குது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் டைம் இருக்குது. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே வந்து அவர் சாதித்து முடிச்சிட்டாரு. இன்னும் கூட வந்து அவர் அந்த வேகத்தோடே பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் வந்து சிம்பு அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற படங்களில் புது புது தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அவர் தயாரிப்பாளராக இருக்கார். அதே மாதிரி தக் லைஃப் படத்தை வந்து 8 வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஓடிடியில் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார், இந்த முடிவு சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப சரியானது தான். ஏன்னா வந்து இந்த படம் பேன் இந்திய படமாக ரிலீஸ் ஆகணும். பேன் இந்திய படம்னா நார்த் இந்தியாவில் அதிக தேட்டரில் ரிலீஸ் ஆகணும். இப்போ வந்து தமிழில் 4 வாரங்களில் ஓடிடிக்கு வந்துடலான்னு சொல்லி, தமிழில், தெலுங்கில், இங்கே சவுத்தில் அப்படி இருக்குது. பட் நார்த்தில் வந்து அப்படி இல்லை, 8 வாரம் கழித்து தான் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கணும்னு இருக்குது. அப்படி இருந்தால் தான் வந்து மல்டிப்ளெக்ஸ்காரங்க திரையிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளும் மாறினா தான் இந்த தமிழ் படங்கள் வந்து இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் அதிக திரையரங்கில் ரிலீஸ் ஆகும், நல்ல வசூல் வந்து கிடைக்கும். ஸோ அதை மனசில் வச்சு தான் வந்து கமல்ஹாசன் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் எடுத்த இந்த முடிவு வந்து இனிவரும் படங்கள், அதாவது கூலி மாதிரி, ரஜினியோட கூலி, அதே போல் ஜெயிலர் 2, இந்த படங்கள் எல்லாம் கூட வந்து 8 வாரம் கழித்து ஓடிடிக்கு வர்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. கமல்ஹாசன் அதில் ஒரு முன்னோடியாக இருக்கார். இந்த முறையில் வந்து வட இந்தியாவை அவர் ஃபாலோ பண்ணுறாரா? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு நடைமுறை வந்து இருந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ தயாரிப்பாளருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கும்போது அவர் அதை பிரேக் தானே பண்ணுறாரு. இல்லை, அதுதான் எதுக்காக பிரேக் பண்ணுறாருங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஏன் இந்த படம் தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு படம் கூட 1000 கோடி வசூல் தொடவே இல்லை அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறாங்க. அதை தொடணுன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன கண்டிஷனுக்கு ஒத்து போகணும். இப்போ தெலுங்கு படங்கள், கன்னட படங்கள் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. மல்டிப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மல்டிப்ளெக்ஸ் செயின் அதில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து நிறைய திரையரங்கில் ரிலீஸ் ஆகி சைமல்டேனியஸாக வந்து காசு அள்ளுது எல்லா மொழிகளிலும். ஏன்னா அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இப்போ பாகுபலியாக இருக்கட்டும், அல்லது கேஜிஎஃப் ஆகட்டும், காந்தாராகட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 8 வாரம் கழித்து ஓடிடி கொடுக்குற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிட்டு அந்த படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க.
தமிழ் சினிமா மட்டும் ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஏன் நம்ம மட்டும் இந்த 4 வாரத்துக்குள்ளே ஓடிடி கொடுக்கணும்? நம்மளும் 8 வாரம் கழிச்சுன்னா நமக்கும் எல்லா மல்டிப்ளெக்ஸ்லேயும் வந்து ஸ்க்ரீன் கிடைக்கும் இல்லையா? நமக்கும் வந்து பெரிய வசூல் கிடைக்கும்ல. நீங்கள் இவ்வளோ காலம் கேள்வி கேட்குறீங்களா 1000 கோடி, இந்த 1000 கோடி எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே இருக்குது இல்லை, அதை ஏன் மிஸ் பண்ணணும்? அதற்கான முதல் எட்டு வச்சுருக்காரு கமல்ஹாசன். தொடர்ச்சியாக இனி வர நாட்களில் அதை செய்வாங்க. ஏன்னா இந்த ஓடிடின்ற கான்செப்டை நம்ம இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம். ஆனால் இந்த ஓடிடின்னா என்னன்னு தெரியாத காலத்திலேயே ஓடிடியை கொண்டு வந்தவர் யாருன்னா கமல்ஹாசன் தான். தன்னுடைய படம் விஸ்வரூபம் படத்தை வந்து பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறேன் அந்த படத்தை, தேட்டர் ரிலீஸை விட நான் ஓடிடிக்கே டைரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு ஆடி போயிட்டாங்க அத்தனை பேரும். அவர் மேலே தடை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன். நாங்கள் கடைசியில் எங்கே நிற்கிறாங்க வந்து அந்த ஓடிடி தான் இன்றைக்கி அவங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால ஓடிடி நிறுவனங்களுக்கு வந்து பிரச்சனை தானே சார் வரும். ஏன்னா இப்போ 4 வாரத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த பேர் தேட்டருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நமக்கு தான் ஹெச்டி பிரிண்ட்ல வீட்டிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8 வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஓடிடி பார்க்குறவங்களோட எண்ணிக்கை குறையும். இல்லை, இது எல்லா படமே இப்படின்னு சொல்ல முடியும். எல்லா படமுமே இந்தியா பூரா ரிலீஸ் ஆகுது, எல்லா படம் பேன் இந்திய படம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன் தமிழில் 4 வாரத்தில் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே திருட்டு அந்த பிரிண்ட் வந்துடுது. திருட்டு விசிடின்ற அந்த பிரச்சனை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவத்தில் வந்து தொடருது. இப்போ வந்து திருட்டு பிரிண்ட் வந்துடுது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அஃபிஷியலாகவே கொடுத்துடலாமேன்னு தான் 4 வாரத்தில் கொடுத்தாங்க. சின்ன படங்களுக்கெல்லாம் அது சரியாக போகுது. பட் பெரிய படம்னும் போது என்ன தான் நீங்கள் திருட்டு பிரிண்ட் வந்தால் கூட தேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது. அல்லது மட்டமான பிரிண்ட்டில் பார்த்துட்டு நல்லா இருக்குடா படம், போய் தேட்டரில் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறவங்க நிறைய பேர் உண்டு. நீங்கள் ஜெயிலர் மாதிரி படங்களெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே வந்து ஹெச்டி பிரிண்ட் விட்டாங்க. பட் அதுக்காக அந்த படம் ஓடாமலாம் போயிடல. அந்த படத்தை தேட்டரில் தான் போய் என்ஜாய் பண்ணணுன்னு போய் பார்த்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட படங்களுக்காகத்தான் இந்த 8 வாரம். நீங்கள் இப்போ தக் லைஃப் படம் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் போய் தேட்டரில் பார்க்க தான் போகிறாங்க. என்ன தான் திருட்டு பிரிண்ட் வந்தால் கூட அந்த படம் வந்து அஃபிஷியலாக வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு இந்த 8 வாரங்கிறது ஓகே. சின்ன படங்களுக்கு வந்து அவங்க 4 வாரத்தில் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பெரிய பெரிய படங்கள் வந்து 100 கோடி 200 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம்லாம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அது வெற்றி அடைஞ்சிச்சான்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களாக வந்து பார்த்தீங்கன்னா 25 கோடி 75 கோடி, மாமன் படம் வந்து 25 கோடி வசூலாயிருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி வசூலாயிருக்கு. ரெண்டுமே சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஸோ இதோட வெற்றியை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா ஒரு சின்ன படங்களோட வெற்றி வந்து அதிகமாக இருக்குன்றனால அந்த வெற்றியை வந்து நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொண்டாடணும், அது நல்ல விஷயம் தானே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இந்த ஆண்டில் வெளியான படங்களிலேயே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். நீங்கள் வசூல் வந்து அந்த சைஸ் ஆஃப் கலெக்ஷன் இருக்குல்ல, 300 கோடி 400 கோடி 100 கோடி இந்த சைஸ் ஆஃப் கலெக்ஷனை விட்டுருங்க. அவங்க எடுத்தாங்கல்ல பட்ஜெட், படம் எடுத்தாங்கல்ல, அந்த பட்ஜெட் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு 5 கோடி இல்லை 10 கோடிக்குள்ளே எடுத்த படம் தான். அந்த படத்தில் நடித்த சசிகுமார் வந்து ஃபங்க்ஷன்லேயே சொல்கிறார், 1 கோடி ரூபாய் அதிகமாக செலவு பண்ணால் எனக்கு மனசு பக்கு பக்குன்னு, ஏன்டா இவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு நான் தடுத்து அவங்கள செலவு பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் படத்தோட மார்க்கெட் என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து அந்த படம் 75-80 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னும் போது இந்த சைஸ் ஆஃப் அந்த சக்ஸஸ் இருக்க அது வந்து பெரிய இப்போ குட் பேட் அகலி மாதிரியோ ரெட்ரோ மாதிரியோ படங்களை விட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்றது இந்த படம் தான். இது வந்து ட்ரிபிள் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த வகையில் அது மிகப்பெரிய படமாக மாறுது. அது மாமன் படமும் அது போல தான், அது சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அது மிகப்பெரிய படமாக மாறி இருக்குது, பெரிய சக்ஸஸ்ஸு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இத்தனைக்கும் அந்த படத்துக்கு கதை கூட சூரியோட கதை தான். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் வந்து சினிமாவை வந்து இன்னும் கொஞ்சம் நீடித்த காலம் நல்லா வந்து இருக்கிறதுக்கு உதவும். சின்ன பட்ஜெட் படங்கள்ல வந்து நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா கதையை தேர்வு செஞ்சு பண்றாங்க, சூரி சாரே இந்த கதையை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஏன் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து கதையை வந்து சூஸ் பண்றதுல தப்பு விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ ஏதாவது ஒரு சில படங்கள் தான் அந்த மாதிரி. எல்லாருமே வந்து தன்னுடைய படத்துக்கான கதை நல்லா இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. பட் அதை ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யாரும் தெரிஞ்சே வந்து ஒரு மோசமான கதையில் நடிக்கணும் அல்லது கதையே கேட்காம நடிக்கணும் அப்படிலாம் வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக இப்போது நீங்கள் பெரிய படம் இது கூலி ஆகட்டும் அல்லது தக் லைஃப் ஆகட்டும் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கதையை கேட்காம ஒத்துக்குவாங்க. அவங்க கதை நல்லா இருக்குது, ஓகே இதை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவார், இந்த டைரக்டர் அந்த ஸ்கில் உள்ள ஆள் அப்படின்லாம் தெரிஞ்சு தான் வந்து அதை ஒத்துக்கிறாங்க.
அது ஏதோ சில நேரங்களில் வந்து அந்த கதை வந்து ஜனங்களோட மேட்ச் ஆகாமல் போகுது, ஜனங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது. அப்போ தான் வந்து அந்த படம் சரியாக போகாமல் போகுது. திருசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிம்புவுக்கு வந்து ஜோடியா நடிச்சு பார்த்திருக்கோம். இந்த படத்துல கமல் சாருக்குமே ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஸோ சிம்புவுக்கு வந்து சித்தி முறை வேணுன்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியால பதிவிட்டு இருக்காங்கல்ல சார், இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அது பார்க்காமே வந்து ஒரு விஷயத்தை எப்படி தான் அவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. படத்தில் ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு இவங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு கமல் பற்றியும் சிம்பு பற்றியும் திரிஷா பற்றியும் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசுகிறது ரொம்ப தப்பு. இன்னொன்று, அவங்க ஏஜ் என்ன வந்தால் உங்களுக்கு என்னடா, படத்தை பாரு, படத்தில் என்ன கேரக்டராக வராங்கன்னு பாருங்கள். படத்தில் கமல்ஹாசனை வராரு, அந்த ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் வராரு, அவரை பாருங்கள். அவருக்கு என்ன வயசுன்னு அதை மட்டும் கவனிங்க. நிஜத்தில் கமலுக்கு 71 வயசுன்னா 71 வயசு அளவு அவர் அதில் வராரு. அதில் என்னவா வராரு அதை பாரு. திரிஷாவுக்கு 40 வயசுன்னா 40 வயசு கிளவியாக படத்தில் வருது. இல்லை, அந்த அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தன்னை தயார்படுத்திட்டு தான் வந்து நிற்கிறாங்க. இதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நிஜத்தில் அவங்க வயசு என்னவோ அதை வச்சு படத்தில் வர்ற கேரக்டரோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இவங்களோட அந்த வன்மம் பிடிச்ச மென்டாலிட்டிங்கிறது அதுதான். நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தான் அது கூட அதிகம். இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் நிஜ வயசு நிஜமான அவங்க கேரக்டரு, இதையும் சினிமாவில் வர்ற கேரக்டரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இவங்களும் திருப்தி அடையாமல் பார்க்குற மற்றவனுடைய ரசனையை கெடுக்கிறானுங்க. இவங்கெல்லாம் வந்து திருந்தாத ஜென்மங்க. இது வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை, பல காலமாக இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இப்படி தான் ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால கதையாக பார்க்கணும்னு சொல்கிறீங்க. கேரக்டர்ஸு, அந்த கதையில் வர்ற கேரக்டரை பாருங்கள். அது திரிஷா கிடையாது அந்த கேரக்டரு, அது கமல் கிடையாது அந்த சக்திவேல் நாயக்கர். அதை மட்டும் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நமக்கு ஃபுல்லாக திருப்தியாக இருக்கும், எந்த வகையிலையும் உறுத்தலாக இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம நிஜத்தில் அந்த அவங்க கேரக்டரை நினச்சிக்கிட்டு இவங்கள போய் நம்ம பார்க்கணுமா, இவ்வளோ வயசாகி போய் இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களே, இந்த கமெண்ட் வர ஆரம்பித்தா நம்ம படமே பார்க்க முடியாது. தக் லைஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட வெற்றி வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா படம் என்னவா வந்திருக்கு என்னங்கிறது எதுவுமே தெரியும். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில் சில பாடல்கள் வந்து நல்ல வரவேற்பு, அதுவும் இந்த விண்வெளி நாயக பாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நமக்கு இப்போ அவ்வளோதான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி பார்த்தா தான் தெரியும். நம்ம எல்லாத்தையுமே வந்து படம் ரிலீஸுக்கு முன்னே பேசி ஓஞ்சி போயிட்டால் எப்படி படத்தை பார்ப்போம்? என்ன நமக்கு அதில் மிச்சம் இருக்கும்? அதனால் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும்னா படத்தை பற்றி எந்த ஒரு முன்முடிவுமே வராமல் வெயிட் பண்ணுங்கள். வந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு போய் பாருங்கள். அப்போது அந்த திரையில் நமக்கு கிடைக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு திருப்பி கிடைக்கிறது. அதை நம்ம இப்போவே வந்து இழந்துட்டா நீங்கள் சினிமாவை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க? இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.